சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பௌத்துதமே சதா. சரஸ்வதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் சங்கீதா பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவின் மூலம் கிரகங்களின் உதயம் அஸ்தமனம் பற்றிய சிறு விளக்கம்தான் பார்க்க போகிறோம். ஜாதகம் கணிப்பது எப்படி, பகுதி 3. இந்த வீடியோ பதிவை ஏற்கனவே பதிவு செய்திருக்கேன். அந்த பதிவில் ராசி கட்டம் மற்றும் நவம்ச கட்டம் கணிப்பதற்கு பஞ்சாங்கத்தில் நவகிரக பாதசாரங்கள் பயன்படுத்தி தான் ராசி கட்டம் நவம்ச கட்டம் கணிக்கப்பட்டது. அந்த நவகிரக பாதசாரங்களில் கிரகங்களின் உதயம் அஸ்தமனம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை பற்றி ஒரு நண்பர் விளக்கம் கேட்டிருந்தார். அதனால் அவருக்கும் அவரை போன்று கிரகங்களின் உதயம் அஸ்தமனம் பற்றி அறிந்து கொள்ள விருப்பமுள்ள நண்பர்களுக்கும் பயனுள்ள வகையில் இந்த வீடியோ தகவலை பதிவு செய்கிறேன். ஆக அனைவரும் பார்த்து பயன்பெறவும். சரி, அடுத்து நவகிரக பாதசாரம். அதில் கவனிங்க, கிழக்கே உதயம் மேற்கே அஸ்தமனம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. உதயம் அஸ்தமனம் என்றால் என்ன? உதயம் அஸ்தமனம் எதனால் நடைபெறுகிறது அதை பற்றி பார்க்கலாம். வானில் சூரியனை கிரகங்கள் அதன் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அந்த பயணத்தின் போது ஒரு கிரகம் சூரியனுக்கு அருகில் வரும்போது சூரியனின் பிரகாசத்தால் அக்கிரகத்தின் ஒளி மற்றும் ஆற்றலை இழக்கிறது. அதாவது ஒரு கிரகம் அதன் பயணத்தின் போது சூரியனுக்கு மிக நெருக்கமாக ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள் வரும்போது சூரியனின் பிரகாசமான ஒளியால் அக்கிரகத்தின் ஒளியை மங்கச் செய்கிறது. இந்த நிகழ்வில்தான் அக்கிரகமானது அஸ்தமனம் அடைகிறது. மேலும் இந்நிலை முடிந்ததும் சூரியனின் நெருக்கத்தில் இருந்து விலகி மீண்டும் ஒளிமயமாக வெளிச்சத்துடன் தோன்றும் போது அக்கிரகம் உதயமாகும். மீண்டும் ஒரு முறை விவரமா சொல்றேன், அதில் கவனிங்க. கிரகங்கள் அதன் பயணத்தில் சூரியனுக்கு முன்னும் பின்னும் ஒரு குறிப்பிட்ட பாகையில் சஞ்சரிக்கும் போது அக்கிரகமானது அஸ்தமனம் அடைகிறது. அதாவது இப்ப கிழக்கு திசையில்தான் உதயமாகும், மேற்கு திசையில்தான் அஸ்தமனம் ஆகுமானா அப்படி கிடையாது. ஒரு கிரகம் சூரியனுக்கு எந்த திசையில் சூரியனை நெருங்குகிறதோ அந்த திசையில் அக்கிரகமானது அஸ்தமனம் அடையும். இப்போ உதாரணமாக ஒரு கிரகம் சூரியனுக்கு கிழக்கு திசையில் சூரியனை நெருங்கும் போது அக்கிரகமானது கிழக்கு திசையில் அஸ்தமனம் அடையும். பிறகு சூரியனை கடந்து மேற்கு திசையிலும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரையிலும் மேற்கு திசையிலும் அக்கிரகமானது அஸ்தமன நிலையில்தான் இருக்கும். பிறகு சூரியனை விட்டு விலகி செல்லும் போது அதன் ஒளி மீண்டும் தெளிவாக எப்போது தெரிகிறதோ அப்போது அக்கிரகமானது மேற்கு திசையில் உதயமாகும். ஆக சூரியன் மிக சக்தி வாய்ந்த ஒளியை கொண்ட கிரகம். மற்ற கிரகங்கள் அருகில் வரும்போது சூரியனின் அதிகப்படியான பிரகாசத்தால் அவை மறைக்கப்படுகின்றன. இதனால் அந்த கிரகம் தன் ஒளியை இழக்கிறது. பிறகு சூரியனிடமிருந்து குறிப்பிட்ட தூரம் விலகிச் சென்றதும் மீண்டும் அக்கிரகம் தன் ஒளியை வெளிப்படுத்தும் போது அக்கிரகமானது உதயமாகும். இப்ப வானில் கிரகங்களின் உதயம் அஸ்தமனம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். அடுத்து ஜோதிடத்தில் கிரகங்களின் உதயம் அஸ்தமனம் நடைபெறுவதால் ஜாதக பலன் சொல்வதில் ஏற்படும் மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்ப சூரியனுடைய அதிகப்படியான ஒளியால் தான் சூரியனுக்கு அருகில் ஒரு கிரகம் வரும்போது அக்கிரகத்தின் ஒளியை சூரியன் மங்கச் செய்து அக்கிரகத்தின் பலத்தை குறைக்கிறார்னு சொல்லியிருந்தேன். ஆக பலம் குறைந்த அக்கிரக காரகத்துவத்தை அக்கிரகத்தால் செயல்படுத்த முடியாது. மேலும் அக்கிரகம் அமர்ந்த பாவ காரகத்துவத்தையும் செயல்படுத்த முடியாது. அஸ்தமனம் அடைந்த கிரக காரகத்துவத்தை ஜாதகர் எவ்வாறு அனுபவிப்பார்
அஸ்தமனம் அடையும் கிரகம் தான் தர வேண்டிய பலனை சூரியனிடம் ஒப்படைத்து விடுகின்றது. அந்த பலனை சூரியன் வாங்கி அந்த லக்னத்திற்கு தான் பெற்ற ஆதிபத்தியம் பிரகாரம் சூரியனே அக்கிரக காரகத்துவத்தை செயல்படுத்துவார். அதாவது அஸ்தமனம் அடையும் கிரகம் தான் தர வேண்டிய ஆதிபத்திய பலனை தன் தசா புத்தியில் தருவதில்லை. அதற்கு மாறாக சூரியனுடைய தசா புத்தியில் அப்பலன்கள் நடைபெறும். மற்றும் அஸ்தமனம் அடைந்த கிரகம் தன் பலத்தை இழந்துள்ளதா என்பதை ஜாதகத்தில் நன்கு ஆராய்ந்துதான் பலன் எடுக்கணும். ஏன்னா ஜோதிடத்தில் இதற்கு நிறைய விதிவிலக்குகள் உள்ளது. அதில் சிலவற்றை பார்க்கலாம். ஜாதகத்தில் ஒரு கிரகம் அஸ்தமனமே அடைந்திருந்தாலும் அந்த ஜாதகத்தின் லக்னத்தை பொறுத்தே ஜாதகருக்கு நன்மை தீமைகள் சில மாறி நடக்கும். மேலும் அஸ்தமனம் அடைந்த கிரகம் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலும், திக்பலத்தில் இருந்தாலும், சுப கிரகங்கள் பார்த்தாலும், நவம்சத்தில் பலமாக இருந்தாலும், அஸ்தமனமே அடைந்த கிரகமாக இருந்தால் அக்கிரக காரகத்துவங்கள் பாதிக்கப்படுவதில்லை. மற்றும் ஜாதகத்தில் சூரியன் வலிமை இழந்து, அதாவது சூரியன் பலம் குறைந்த நிலையில் இருக்கும்போது சூரியனிடம் ஒரு கிரகம் அஸ்தமனம் அடைந்தாலும் அக்கிரகத்தின் காரகத்துவங்கள் பாதிக்கப்படுவதில்லை. மேலும் அஸ்தமனம் அடைந்த கிரகத்தின் காரகத்துவங்களை சூரியனே செயல்படுத்துவார்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஜாதகத்தில் சூரியன் பலமான அமைப்பில் இருந்தால்தான் அக்கிரக காரகத்துவங்களை செயல்படுத்த முடியும். பலமான அமைப்புனா என்ன? ஜாதகத்தில் சூரியன் உச்சம், ஆட்சி அல்லது நட்பு வீடுகளில் சூரியன் இருந்தால் சூரியனிடம் அஸ்தமனம் அடைந்த கிரகத்தின் காரகத்துவங்களை சூரியன் சிறப்பாக செயல்படுத்துவார். இதுவே ஜாதகத்தில் சூரியனே பலம் குறைந்த நிலையில் இருக்கும்போது, அதாவது சூரியனுக்கு பகை அல்லது நீச்சம் பெற்ற வீடுகளில் இருக்கும்போது சூரியனால் அக்கிரக காரகத்துவங்களை செயல்படுத்த முடியாது. இதுவரை கிரகங்களின் உதயம் அஸ்தமனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து உதயம் அஸ்தமனம் ஏற்படும் கிரகங்கள் என்னென்ன, உதயம் அஸ்தமனம் இல்லாத கிரகங்கள் என்னென்னு பார்க்கலாம். முதலில் அஸ்தமனம் ஏற்படும் கிரகங்கள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த 5 கிரகங்களும் அதன் பயணத்தில் சூரியனை நெருங்கும் பொழுது சூரியனுடைய அதிகப்படியான பிரகாசத்தால் அஸ்தமனம் அடைகிறது. பிறகு சூரியனை கடந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் விலகி சென்றதும் தன்னுடைய முழு ஆற்றலையும் பெற்று அக்கிரகமானது உதயமாகிறது. அடுத்து அஸ்தமனமே இல்லாத கிரகங்கள் ராகு, கேது. ராகு, கேது என்பது ஒரு நிழல் கிரகம், அதாவது ஒளி இல்லாத இருள் கிரகம். ராகு கேதுவிற்கு சூரியனால் அஸ்தமனம் என்பது கிடையாது. ராகு கேது சூரியனை மறைக்கும் பொழுதுதான் சூரிய கிரகணமே நிகழ்கிறது. ஆக ராகு கேதுவிற்கு அஸ்தமனம் என்பது கிடையாது. ராகு கேது சூரியனை மறைக்கும் அந்நிகழ்வுதான் சூரிய கிரகணம். ராகு கேது சந்திரனை மறைக்கும் அந்நிகழ்வுதான் சந்திர கிரகணம். அடுத்து சந்திரன். சந்திரனுக்கும் அஸ்தமனம் என்பது கிடையாது. சந்திரனுடைய ஒளியை சூரியன் மறைக்கும் அந்நிகழ்வு என்பது அமாவாசை திதி. சந்திரனுடைய நகர்வை கொண்டுதான் திதி நட்சத்திரம் கணிக்கப்படுகிறது. மேலும் கிரகங்களில் அதிவேகமான பயணத்தை கொண்டது சந்திரன் தான். சந்திரனுடைய நகர்வை கொண்டுதான் பஞ்சாங்கமே உருவாக்கப்படுகிறது. ஆக ஜோதிடத்தில் சந்திரனுடைய நகர்வு என்பது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இந்த வீடியோ தகவலானது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன். இதைத் தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கை கணிதத்தால் லக்னம் கணிப்பது எப்படி,
அதாவது ஒரு உதாரண ஜாதகத்தை கொண்டு லக்ன கணிதம் தான் பதிவு செய்ய போகிறேன். ஆக அடுத்தடுத்து நான் பதிவு செய்யும் வீடியோ தகவலை உடனுக்குடன் பெற விருப்பமுள்ள நண்பர்கள் கலைமகள் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்யவும். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு ஜாதக ஆலோசனை பெற, ஜாதகம் எழுத விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும். மேலும் தங்களின் பேராதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.